ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர் அதுதான் பார்க்க போகிறோம். நம்பர்னாலே நமக்கு எண்ணிக்கை, எண்கள் அப்படின்னு நம்மளால ஈஸியாக சொல்லிட முடியும். அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் துல்லியமாக எண்ணிக்கையை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் இருக்கும். இன்னும் எளிமையாக சொல்ல போனால் இங்கே வரக்கூடிய அட்ஜெக்டிவ் எல்லாம் கவுண்டபிள் நவுனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் 10 fingers. ஐ ஹாவ் 10 fingers. இப்போ எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது அப்படின்னா துல்லியமாக 10ன்னு நம்மளால சொல்ல முடியும். ஃபியூ கேட்ஸ் ஆர் பிளேயிங் தேர். ஃபியூ கேட்ஸ் ஆர் பிளேயிங் தேர். சில பூனைகள் அங்கே விளையாடி கொண்டிருக்கின்றன. இதில் ஃபியூ அதுதான் அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டியில் வர மாதிரி ஃபியூ அப்படின்றது துல்லியமாக எண்ணிக்கையை சொல்கிற மாதிரி தெரியலிங்களே சார் அப்படின்னா, இங்கே ஃபியூ கேட்ஸ் ஆர் பிளேயிங் தேர்னு சொல்கிறோம். கேட்ஸ்னா என்ன? பூனையை நம்ம பார்த்து எத்தனை பூனை இருக்குன்னு நம்மளால எண்ண முடியும். அப்போ ஃபியூ கேட்ஸ் ஆர் தேர்னா நம்ம பார்த்து 1 2 3 4 நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். அப்போ இங்கே இருக்கிற ஃபியூ அப்படின்றது கவுண்டபிள் நவுனுக்குள்ள வருது. எதனாலனா அங்கே இருக்கிற நவுன் கேட்ஸை நம்மளால எண்ண முடியும். இதுவே நீங்கள் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டியில் பார்த்துருந்தீங்கன்னா அங்கே வந்திருக்கக்கூடிய நவுனை நம்மளால துல்லியமாக எண்ணி இருக்க முடியாது. டவுட்டாக இருந்தால் அந்த வீடியோ ஒரு முறை பாருங்க. அடுத்த எக்ஸாம்பிள், there is no picture in this book. இந்த புக்கில் எந்த படமும் இல்லை. அப்போ புக்கில் எத்தனை படம் இருக்குன்னு நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். அப்போ ஒரு படமும் இல்லைன்றாங்க. அப்போ நம்மளால அந்த புக்கில் இருக்கிற படத்தை கவுண்ட் பண்ண முடியும். அதனால அங்கே வந்திருக்கிற அளவு கவுண்டபிள் நவுன். அதனால இங்கே வந்திருக்கிற நோ அப்படின்ற வார்த்தை அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. டேக் கேர், பை பை.